யோவான் 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த சம்பவம் கானாவூர் கல்யாணத்தில் மரியாவும் இயேசு கிறிஸ்துவும் போவாங்க. பந்தி பரிமாறும் இடத்துல திராட்சை ரசம் குறைபடுறது. திராட்சை ரசம் குறைபடுறது என்ற விதமாக மரியாவை இயேசு கிறிஸ்துவை சொல்லுவாங்க. அவர் அதற்கான நேரம் இன்னும் வரவில்லை, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் சொல்லுவார். இருந்தாலும் மரியாவை வேலைக்காட்ட சொல்கிற காரியம் தான் இந்த வசனம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரமாகவே செய்யுங்கள். இயேசு சொல்லுகிற பிரகாரமாக இந்த வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்ப்படிவாங்க. அது கம்பெல்லாம் எடுத்து தண்ணி நிரப்புவாங்க. ஆக்சுவலாக திராட்சரசம் ஒரு நாளில் மேக் பண்ணுற வேண்டிய காரியம் கிடையாது. குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே அதை உருவாக்கி வச்சிருப்பாங்க, அதை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்போனா அதற்கான ருசி பாத்திரம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்பாட்லேயே உருவாக்கி அனுப்பி வைத்தார். எது நிமித்தமாகனா அவர் சொல்லுகிறத அப்படியே கேட்டு கீழ்ப்படுகிறது நிமித்தம். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக அப்படியே கேட்டு நாம் கீழ்ப்படுவோம்னா அந்த பந்தியில் அதற்கு முன்பாக போட்ட திராட்சரசத்தை விட ருசி உள்ள பாத்திரமாக அந்த திராட்சரசம் இருந்தது எங்கள் விதமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கும் மன்னமான வளமான வாழ்க்கை இல்லை, அதை விட தாண்டி ருசி உள்ள, அதாவது கர்த்தர் நமக்காக உருவாக்கி தருகிற காரியம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வர காரியத்தில் அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ ஜாஸ்தி. நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படியே கீழ்ப்படியணும். கானாவூர் கல்யாணத்தில் நடந்த அதிசயத்தை மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே அதிசயம் நடக்கும். நம்ம கீழ்ப்படியும் பட்சத்தில் கீழ்ப்படிவோம், அதிசயத்தை ருசி பண்ணுவோம். ஆமென்.